வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 1 இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சீரிஸ் தமிழ் அவைலபிள் தான் இருக்கு. இந்த சீரிஸோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கொலை ஒன்று லாட்ஜில் நடந்திருக்கு. அந்த கொலை பண்ணது யாரு, அவனை எப்படி போலீஸ் தேடி கண்டுபிடிக்க போறாங்க, அவன் எதுக்காக இந்த கொலை பண்ணாங்கிறத படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்தில் இந்த தமிழ் டப்பிங்கிறது நல்லா இருந்தது. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே வந்துட்டு ஒரு யூனிக்கான கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது லால் ஆகட்டும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனாக வந்த ஒரு ஆஃபீஸர் ஆகட்டும், அவங்க கூட வர கேரக்டர் ஆகட்டும், அந்த டீம் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஒரு கொலை நடந்துருச்சு. ஸோ அந்த கொலையை யார் பண்ணியிருப்பான்னு தேடி போகிறான் அந்த கேரக்டர். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு க்ளூ அப்படிங்கிறது அவனோட அட்ரஸ் நீண்ட கடை அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் அது ஃபேக் அட்ரஸுங்கிறது வந்துட்டு தெரிய வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு வேற யாராச்சும் வந்து கொலை பண்ணியிருக்காங்களா தேடுறது. அவன் வந்துட்டு எங்கெல்லாம் ரூம் எடுத்திருக்கான்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல அவன் வந்துட்டு ரூம் எடுத்துருக்கிறான். ஆனால் அவங்க எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ஃபேக் அட்ரஸ் கொடுத்துருக்கான். ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு இந்த ஃபேக் அட்ரஸ் தான் கொடுத்துருக்கான். ஒரு கேஸில் அரெஸ்ட் ஆனப்போ கூட இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த ஃபேக் அட்ரஸ் வச்சுட்டு யார் என்னன்னே தெரியாது எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டென்ஷன் பில்டப் ஆன விதம் நல்லாவே இருந்தது. அட்லாஸ்ட் கடைசி ஒரு ½ hour அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. அது மொத்த சீரீஸ்ல இருந்ததுன்னா இது ஒரு நல்ல சீரீஸாக வந்திருக்கும். எதனால சொல்றேன்னா, நமக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கொலை அது வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னா சுத்தி எங்க சிசிடிவி கேமரா இருக்கு, என்ன நடந்ததுங்கிறத பார்ப்பாங்க இல்லையா. இதுல 50 நிமிஷம் கழிச்சு தான் சிசிடிவி பத்தியே பேச வராங்க. போப்பா இந்த ஏத்துக்கெல்லாம் சிசிடிவி கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த இவ்வளோ நேரம் ரொம்ப ஸ்லோவா இந்த கேஸை வந்துட்டு டீல் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதான் செஞ்சது. இந்த ஒரு ஃபேக் அட்ரஸ்ங்கிறது அவன் ஒரு விஷயம் இது மாதிரி பண்ண போறான் அப்படிங்கும்போது எப்படி எடுத்ததுமே வந்துட்டு அவனோட உண்மையான அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லும் போது நமக்கே தப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அதில் என்ன போய் பார்க்கறாங்கன்னா அவன் இருக்க போறதே கிடையாதுன்னு இருந்தால் அதே மாதிரி தான் ஒரு ஃபேக் அட்ரஸாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களை தேடி அலையிறாங்க இல்லையா, சின்ன ஒரு இன்ட் வச்சுக்கிட்டு, அது இந்த தீரன் அதிகாரம் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிட்டு அவனை தேடி அலையிற அந்த ஒரு பரபரப்பான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்தில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ரன் டைம் தான். இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு படமாவே ஒரு 2.25 மணி நேரத்தில் வந்துட்டு 3/4 மணி நேரம் கட் பண்ணி கூட விட்டுருந்துருக்கலாம். பட் இது ஒரு சீரிஸா எனக்கு வந்துட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. நீங்க இந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிட்டுருங்க. நன்றி, வணக்கம்.